ராஜன் செம்மையா பண்ணிக்கிறாருண்ணா. அடுத்த கேப்டன் விஜயகாந்த் இவர் தான் அவரு. ஃபைட்ஸ் எல்லாமே அவர் தான் செம்மையா இருக்கிறாரு. கேப்டனோட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேவா இருந்துச்சு. லுக் சேஞ்ச் எல்லாம் ஓகே தான் ப்ரோ. லுக் சேஞ்ச்லாம் ஓகே ப்ரோ. ஆனால் ஆக்டிங்காக வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு ப்ரோ. எல்லாம் கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் படத்தை பார்த்தா தான் தெரியும். இது வரைக்கும் விஜய் ஃபேனா அந்த மாறிட்டேன், இவர் ஃபேனா மாறிட்டேன். படத்தோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அப்புறம் வந்துட்டு சந்தோஷ் பிரதாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. மைனஸ்னா கொஞ்சம் ஹீரோவோட ஆக்டிங் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோவோட ஆக்டிங்கோ இல்லை வேற யாராவது ஒரு ஹீரோ பண்ணியிருந்தாவோ இந்த படம் நல்லா சூப்பராக ஓடும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக பண்ணுறாரு ப்ரோ. நிறைய ட்விஸ்ட்லாம் படம் சூப்பராக இருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு படம்லாம். செம்மையாக இருக்கு ப்ரோ. அவரு தான் ப்ரோ ஃபேனாகவே மாறிட்டேன் ப்ரோ. அவர் ஃபேனாக மாறிட்டேன் ப்ரோ. நான் அதான் ப்ரோ 3-4 ட்விஸ்ட் வந்துச்சு. ப்ரோ செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அதான் சொல்றது பாருங்க ப்ரோ, மஜாவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்தை இந்த படம் செம்மையா நல்லா அருமையா இருக்கு படம். ஏன்னா லுக்கு அதான் நான் போன வருஷம் படம் செம்மையா இருக்குது, நல்லா அருமையா இருக்கு படம். ஃபைட்லாம் செம்ம அப்படியே நம்ம கேப்டன் பார்த்த மாரி இருக்குது. லீடர் தான் அருமையா இருக்கு. ஃபைட் சீன் அருமையா இருக்கு. அப்பா பொண்ணு சென்டிமீட்டர் கதை நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். சூப்பரா பண்ணியிருக்காருங்க. அருமையா இருக்கு லீடர். லீடருங்கிறது இதோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, அவர் வந்து நான் ரொம்ப ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல, பட் ஆனால் இவர் ஒரு டீமுக்கு லீடரா இருக்கு ஸோ இருக்காரு. பட் மற்றபடி வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு டைட்டிலோட கொஞ்சம் அந்த ஒரு டிஸ்கனெக்ஷன் இருந்தது. பட் மேபி அவருடைய வாழ்க்கையில அவர் லீடரா இருக்கலாம், இல்லை வந்து நிறைய பேருக்கு ஒரு லீடரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் ரொம்ப ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல, பட் அந்த டைட்டிலோட பொருத்தமா இருக்கு சார். கண்டிப்பா பொருத்தமா. ஆமா பர்ஃபெக்டா கனெக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி லெஜெண்ட்ல மிஸ் ஆனது இங்க பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிகாஸ் நம்ம லெஜெண்ட் வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இங்க பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் த டேரக்டர்ஸோட மேஜிக் அண்ட் அவருடைய விஷன் வந்து கரெக்டா இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டன் கோரியோகிராஃபர்ஸும் சரி, எடிட்டர்ஸா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர்ஸா இருக்கட்டும், ஏன் நம்ம சரவணன் சாரா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த உழைப்பு அவுட்புட்ல பயங்கரமா தெரியுது. படம் நிஜமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ லைக் நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா வாட்ச் பண்ணலாம். இந்த ஃபைட் மூவி, இந்த ஃபைட் மாசின் படம் பிடிக்கிறவங்க நல்லாவே வந்து பார்த்துட்டு போகலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ்லாம் நிறையாவே இருக்கு. ஸோ அதான் சொல்றேன், நிறையா அன்எக்ஸ்பெக்டான ட்விஸ்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் படம், இவ்வளோதான் ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள வேற ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக நல்லா த்ரில்லிங்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்லாவே வந்து பார்த்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் படத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்துச்சு. நிறைய இல்லை, பட் அந்த சீனுக்கு லைக் அந்த மூவிக்கு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இன்னுமே வந்து லைக் அவருடைய ரொமான்டிக் சைன்ஸு, ஸோ அந்த லவ் சைடு இன்னுமே நிறைய காட்டிருந்தாக்கா இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த சாங்குக்கும் அந்த டான்ஸுக்கும், ஏன்னா இந்த படத்தில் அவர் டான்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ லவ்வுமே வந்து லைக் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அவருடைய இன்னுமே அந்த சைடுமே காட்டியிருந்தா ஃபுல்லாகவே ஃபைட்டுன்னு அந்த மாதிரியே போயிடுச்சு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆகலை அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. பட் இன்னுமே இந்த சைடும் காட்டியிருந்தா இந்த ஆடியன்ஸும் இன்னும் கவர் ஆயிப்பார். இல்லை, இந்த படத்துக்கு நல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும் ப்ரோ. ஸோ அந்த படத்துக்கு வந்ததை விட இந்த படத்துக்கு நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு, அதுக்கான ரிசல்ட் நல்லாவே தெரியும்.